ட்ரேடிங் யூடியூப் பார்த்தாலோ இல்லை யாருன்னா சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் கூட அதிகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 0.15% வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். என்னன்னா வந்து காலை வந்து செல் பண்ண போகிறோம். ஓகே, 22,650 எவ்வளோனா 120 லாட்ஸ். ரேட் வந்து 23,2024. ஃபஸ்ட்டு ட்ரேடு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது 44 காமிக்குது. 44 கிடையாது, 88, 86. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இது பண்ணியாச்சு. இங்கே ப்ரைஸில் வந்து இது ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் ஆகி மேலே போயிடுச்சு இந்த பொசிஷன். ஓகேவா? இப்போ எப்படி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் லாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 102 இருக்குது. 102ன்னா வந்து 56,000 வந்து 54,000 வந்து லாஸில் இருக்குது. இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 74 lakhs. ஓகேவா? 74 lakhஸில் 54 வந்து பார்த்திங்கன்னா 0.8% வந்து லாஸ் வந்து இப்போ காமிக்குது. ஓகேவா? என்னன்னா இந்த ஸ்டாப் லாஸை வந்து மீறி போனால் கூட, ஓகே, இந்த ஸ்டாப் லாஸை மீறி ஒரு ஸ்ட்ராங்காக கேண்டில் போய் இங்கே போச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து 1.5% வந்து 1.5% வந்து லாஸில் இருந்தது. இப்போ திருப்பி இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து இன்னும் போய் பார்ப்போம். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு டக்குலாம் உடனே போகாது, ஒரு கன்சால்டேஷன் வரும். கன்சால்டேஷனாக திருப்பி இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா நிஃப்டியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணும். ட்ராக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ட்ரேட் லாஸில் வந்து ரெக்கவரி ஆகிடும். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:40. இது 10:45. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து 22,650 வந்து இது பண்ணியிருக்கு. ஓகே, இது சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ண போதா, இல்லாட்டி பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி இந்த 22,570க்கு வரப்போதான்றதான் விஷயமே. ஓகேவா? இருக்கிற இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்து தான் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் வந்து எப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட்டில் வந்துச்சு. 86 வாங்கினோம், இப்போ 78 இருக்குது. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் ரைட்டருக்குள்ளே ஃபேவர். ஓகேவா? ஓகே, பார்ப்போம் ஃபர்தராக வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு. இந்த இடம் வந்து சப்போர்ட் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட்டு ஒன்றும் பண்ணலை. இது இன்னும் ஒரு லோயர் ஹை மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இந்த இடத்த வந்து தாண்டிடுச்சுன்னா டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைம் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து வருது. இதில் ஒரு 15,000னா நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான வந்து ஏரியா இது. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. தாங்காது, நம்ம பொசிஷனு ட்ரெண்டிங் ஆகுது. அதனால் வந்து அப்படியே வந்து பைக்காக மாற்றிடலாம். ஓகேவா? எக்ஸிட்டு 240 இந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். இப்போ லாஸ்ட்டில் தான் இருக்கும் 77,000. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகேவா? இதை 109க்கு வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கு. ஓகே, ஏன்னா அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இந்த 109க்கு வாங்கியிருக்கு. ஸ்டாப் லாஸ் எங்கன்னா இந்த ஏரியா தான். இதே லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குது.
டைம் வந்து 11:20. ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 22,951 வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு 5 lakhs வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, பை.